ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அமெரிக்காவை பற்றி, யூடியூப் பற்றி, நம்ம பண்ணுற சீரீஸ் பற்றி. நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே வந்து நான் தனியாக ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து அதிகமாக கேட்ட கேள்வி வந்து யூடியூப்பில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. அண்ட் அது போக இன்னும் 2 கேள்வி இருக்குது. அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு தெரில. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள எப்படியாவது சொல்லிடுறேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நான் வந்து கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் வரும்னு நினச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பீங்க, இவ்வளோ பேர் கேட்பீங்கன்னு. நிறைய பேர் வந்து யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராமில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, அண்ட் ஆல்சோ வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹவ் இஸ் யுவர் லைஃப் இன் யூஎஸ்ஏ, வெதரில் எப்படி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சா? ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து போக போக வந்து கொஞ்சம் அப்படியே செட் ஆகிடுச்சு. வெதர் வந்து இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து வின்டர் வந்து -5 வரைக்கும் போகுது. செம்மையாக குளிர்ச்சு நான் வந்த புதுசில். மேபி அடுத்த வின்டரில் வந்து பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது வந்து அமெரிக்காவில் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சேடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம்ல வந்து கேட்கறக்கு ஆளே இல்லை, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து ஒரு பேசுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே, எங்கேயாவது போயிட்டு வரணும்னா கூட யாரையும் கூப்பிட முடியாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, எங்கேயாவது போகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து 2மே இருக்குன்னு வைங்களேன். வாட் ஆர் யூ டூயிங் இன் அமெரிக்கா? உண்மையை சொல்லணும்னா நான் வந்து சும்மா தான் இருக்கேன். வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பந்தா காட்டுவீங்க? வீட்டில் வெட்டியாக தான் உட்காந்துருக்கேன். அதனால தான் வந்து யூடியூப் பண்ணுறேன், கண்டென்ட் கிரியேஷன், விளாக்ஸ் அதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது போக வீட்டு வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை கேளுங்க. நீங்கள் யூஎஸ்ஏல ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு வந்துடுங்க. இந்தியா ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தெரியல, என்னையே அறியாமல் ஜாலியாகி எப்படி ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருது. இந்த கமெண்ட்டை மட்டுமே நான் ஒரு 10 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டிங்காக இருந்துச்சு. தெரில, சம்திங் ஏன்னு தெரில, எனக்கு அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த கமெண்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து டெல் அஸ் அபவுட் யுவர் யூடியூப் ஜேர்னி. ஓகே, யூடியூப் ஜேர்னி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. எப்படி வீடியோ பண்ண போகிறோம், எந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு எந்த நாலேஜும் இல்லை, வீடியோவும் இல்லை, எந்த நாலேஜும் இல்லை, ஐடியாவும் இல்லை. சாரி, இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போடணும், இப்படிலாம் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ல எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த நீஷில் தான் பண்ணணும்னு கூட தெரியாது எனக்கு. நான் பாட்டுக்கு மிக்சராக ஏதோ ஒன்று போட்டுட்ருப்பேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்படிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னுமே நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று தான் மைண்டில் இருந்துச்சு, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும், பாதியில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத என் மைண்டில் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து எப்படி மாறும், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில, பார்ப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. பார்த்தீங்களா என்ன பழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஏன், ஒய், எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்தியாவில் இருக்கும்போது நான் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பேன். எனக்கு வந்து 8 o'clock நான் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து முடிக்கிறக்கே வந்து 9-10 ஆயிரும். ஸோ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் என் டேவே வந்துட்டு. நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஆப்போசிட், எந்த வேலையுமே இல்லை, ஃப்ரீயாக சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சரி ஏன் யூடியூப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இப்போ வரைக்கும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெயினாக நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இதுக்காக மட்டும் தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இங்கே சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, அதுக்காக நம்மளுக்கு ஏதாவது பண்ணால் வந்து ரிலீஃப் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஹவு டு யூ கெட் கண்டென்ட் ஐடியாஸ்? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. மோஸ்ட்லி வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்டு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு வந்து நானே வந்து டெவலப் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவேன். அதுலேயும் வந்து முக்கியமாக எனக்கு தனியாக யாரும் இல்லாமல், எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் யோசிச்சா தான் வந்து ஐடியாவே வரும். அதனால் வந்து எப்பயுமே தனியாக உட்காந்து வந்து யோசிச்சு எழுதிட்டு இருப்பேன். இது வந்து கரெக்டான பேச்சு. ஏன்னா எப்பயுமே நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன் இங்கே அமெரிக்காவில். அதனால் அது வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீரீஸ் பற்றி வை டிட் யூ ஸ்டார்ட் எம்டி பென் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப நாளாகவே வந்து எனக்கு வந்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது அப்படிலாம் வந்து எந்த ஐடியாவுமே இல்லை. இப்போ நிறைய பேர் சீரீஸ் போட்டுட்டு இருந்ததுனால சரி நம்மளும் ஏன் ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். நான் வந்து இந்த ஃபேஸை வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியடில் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து நான் இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஸோ அதை வச்சு தான் வந்து நான் கொஞ்சம் இந்த சீரீஸை வந்து அப்படியே டெவலப் பண்ணேன். பட் நான் இந்த சீரீஸ் போட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இந்த பட் நான் இந்த சீரீஸ் போட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இந்த ஃபேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுது. இவ்வளோ பேருக்கு இது ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத நான் நினைக்கவே இல்லை. ஸோ வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ பக்கத்து வீட்லேயோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஏன் வந்து சீரீஸை சீக்கிரமாக முடிச்சிட்டீங்க? நிறைய பேர் வந்து கமெண்ட்ல இதை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க, ஏன் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு சீரீஸு. எப்படி பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறதுலாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நான் பண்ணேன். அண்ட் அது போக உங்களுக்கு இது பிடிக்காதா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் நான் வந்து இந்த ஸ்டோரி எழுதிட்டேன். அண்ட் நான் எபிசோட் 2 or 3 போஸ்ட் பண்ணும்போதே வந்து நான் எல்லா எபிசோடுமே ஷூட் பண்ணி எடிட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே முடிஞ்சிருச்சது. நான் கண்டிப்பாக வந்து அடுத்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பண்ணி கொடுக்குறேன். நிறைய எபிசோட்ஸ் வர மாதிரி நல்லா பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து சத்தியம். என்ன படிச்சிருக்க? நீதி, நேர்மை, சத்தியம், தர்மமெல்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? நான் வந்து இந்தியாவில் MBA முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் மேரிடா? எஸ், அஃப்கோர்ஸ் ஐ எம் மேரிட். அப்புறம் உங்கள் ஏஜ் என்ன? ஏஜ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ வந்து நம்ம அதை அப்படியே இக்னோர் பண்ணிடலாம், அதை பற்றி பேச வேணாம். ஹாவ் யூ எவர் தாட் ஆஃப் குவிட்டிங் யூடியூப்? ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை நான் வந்து யோசிச்சிருக்கேன் யூடியூப்பை குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து டைமை இன்வெஸ்ட் பண்ணி கண்டென்ட் எழுதி வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். ஆனால் எந்த ரீச்சும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து யூடியூப்பை குவிட் பண்ணிடலாம், இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்லாம் தோணுச்சு. அண்ட் அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணது மென்டல் ரிலீஃப்காகவும் உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் தான் ஸ்டார்ட் பண்ணேன், உடனே வந்து க்ரோத் வரும், நீ ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாத்துக்குமே வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது, ஆர் யூ லிவிங் வித் யுவர் ஃபேமிலினா நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் யூஎஸில் இருக்கோம். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து யூஎஸ் மூவ் ஆகிட்டேன். என்னோட அப்பா அம்மா அவரோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ அடுத்து, வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ட்ரீம் வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் வந்து சின்ன வயசில் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஒன்று நினச்சா வாழ்க்கை வந்து நம்மளை அப்படியே புரட்டி போட்டு அடிச்சிடும். அதனால் வந்து வாழ்க்கை எப்படி கூட்டிகிட்டு போகுதோ அப்படியே போயிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். அடுத்து இந்த கேள்வி தான் சொன்னேன். ஹாவ் யூ ஃபேஸ்ட் எ ரேசிசம் இன் USA? இது எப்படி சொல்கிறது? ஆக்சுவலாக நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி என்னை யாரும் ட்ரீட் பண்ணதில்லை. பட் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் வந்து இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஃப்யூச்சரில் இன்கேஸ் ஃபேஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது, இந்த கேள்வி தான் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட் அவைட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஹவு மச் யூ ஆர் ஏர்னிங் இன் யூடியூப்? எவ்வளோ சம்பாதிக்கீங்க யூடியூப்பில் அப்படின்னு கேட்டிருக்கேன். சீரியஸ்லி, ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து நான் இது வரைக்கும் ₹1 கூட சம்பாரிச்சதே கிடையாது. எஸ், ஏன்னா நான் அமெரிக்காவில் இருக்கேன். நான் இருக்க வீசாவில் வந்து நான் ஏர்ன் பண்ணவே கூடாது. அப்படி நான் ஏர்ன் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னா என்னை இந்த நாட்டை விட்டே வெளியில் துரத்திடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் இது வரைக்கும் எந்த ப்ரமோஷனும் பண்ணதில்லை, ₹1 கூட ஏர்ன் பண்ணதே கிடையாது. ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் an apprentice.
அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? ஸோ அவ்வளோதான். எவ்வளோ பேர் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். நான் போடுற ஷார்ட்ஸு கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து தெரியும். கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். until then, bye bye.